இல்லை அஜித் வந்து நெகட்டிவான கேரக்டரில் நடித்தா ரொம்ப விரும்புகிறாங்க ஆடியன்ஸு. அஜித் வந்து நல்ல கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிறதை விட நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறாருன்னா அவர் வேற மாதிரி நடிக்கிறார். இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மங்காத்தால எப்படி நடிச்சிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும், பில்லால எப்படி ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அஜித் தீனா படத்தை, அதாவது அஜித்துக்கு ஒரு பெரிய முதல்ல வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிற அடையாளத்தை கொடுத்த படமே வந்து தீனா படம் தான். வத்தி கிச்சு பத்தி கிச்சுடா அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த படம் வந்து அவ்வளோ பாப்புலராக ஓடிச்சு. அந்த பாட்டெல்லாம் அன்னைக்கு அவ்வளோ ட்ரெண்டாக ஓடிச்சு. இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து அஜித்துக்கு ரொம்ப பொருந்துது. அஜித் ரொம்ப நல்லா நடிக்கிறார். ஒரு மாதிரி பேட்டர்னில் நடித்து அப்படியே தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அந்த கேரக்டர். அதனால் வந்து குட் பேட் அக்லிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட் கேரக்டர் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், நம்ம தலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், குட் கேரக்டரில் எப்படி நடிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அக்லிங்கிற கேரக்டர் என்னவா இருக்கும், அது எப்படி நடிச்சிருப்பார், இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 3 விதமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆடியன்ஸ்க்கு. இப்போது அவங்க கொண்டாடுற ஒரு ஹீரோவை 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி கொண்டாடுறதுங்கிற ஒரு ஜாலி மூடில் அவங்க இருக்காங்க. படம் எப்போ வரும் எப்போ வரும்னு டெய்லி காத்துட்ருக்காங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும்.